கிறிஸ்து மிக பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாள். இது மே மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை காலை பொழுதிலே ஆண்டுடைய சமூகத்திலே கடந்து வந்து அவரை ஆராதிக்க மகிமைப்படுத்த கடவுள் தந்த கிருபைக்காக கடவுளுக்கு நன்றிகளை துதிகளை தோத்திரங்களை ஏறெடுப்போம். கடந்த 4 மாதங்களை கடந்து 5வது மாதத்துக்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். நேற்றைய தினம் உழைப்பாளர் தினம். சமூகத்திலே உழைப்பாளர்கள் எவ்வளவு உன்னதமாய் போற்றப்பட வேண்டும் என்பதை நமக்கு திருமறை கற்றுத்தருகிறது. உழைப்பாளர்கள்தான் இது சமூகத்தின் வலிமை என்பதையும் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கடவுள் இந்த உலகத்திலே நம்மை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள உழைத்து வாழ்வதற்கு பாக்கியம் தந்திருக்கிறார். அப்படி இந்த மாதம் முழுவதும் கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் அவருடைய திரு சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து கடவுளுடைய கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள இந்த அதிகாலை தொழுகையில் நேரடியாகவும் முகநூல் வழியாக இணைந்திருக்கிறவங்களை அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேகளுடைய நாமத்துள்ளது. ஆமீன். ஜெபிப்போம். எல்லாம் வல்லவரும் என்னென்றும் எங்களோடு இருக்கிறவரும் எங்களை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழிநடத்தி வருகிறதுமாகிய பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, மகிழ்ச்சியான ஒரு புதிய மாதத்தை எங்களுக்கு தந்து இந்த 2வது நாளிலும் மீண்டும் இந்த அதிகாலை பொழுதிலே உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் தலை வணங்கி நிற்க நீ தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற யாவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். வசனத்தினூடாக கர்த்தர் நீர் எங்களோடு பேசு. நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பாடி துதித்து கொண்டாடி மகிழ ஆண்டவர் நீர் கிருபை தாரும். உம்முடைய வசனத்தினாலே நாங்கள் தொடப்பட்டு எங்களை சபைப்படுத்தி வாழ்வதற்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாத பணிந்து தாழ்மையை கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 103வது பாடல்.
68ஆம் சங்கீதத்திலே முதல் 11 வசனங்களை நாம் முறையாக படிப்போம். சங்கீதம் 68 பாடல் புத்தகத்திலே 176ஆம் பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள், அவரை பகைக்கிறவர்கள் அவர் முன் ஓடி போவார்கள். நீதிமான்களோ கடவுள் முன் மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். தமது பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற கடவுள் அனாதை பிள்ளைகளுக்கு தகப்பன், விதவைகளுக்கு நியாயம் செய்கிறவர். கடவுளே, நீர் உமது ஜனங்களுக்கு முன் சென்று அவாந்தர வெளியிலே நடந்து வருகையில் கடவுளே, மழையை ஏராளமாய் பெய்ய பண்ணினீர், இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். சேர்ந்து படிப்போம். ஆண்டவர் செய்தி அறிவித்தார், அதை பிரசித்தப்படுத்தும் ஸ்திரீகள் கூட்டம் மிகுதி. பிதாவுக்கும் குமாரனுக்கு பரிசுத்தாவுக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இப்போது எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமென். இந்த நாளுக்கு என்று வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி தூய பவுல் அப்போஸ்தலன் எபேசு திருச்சபைக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிவுள்ள வசனங்கள். எபேசியர் 4 முதல் 10 வசனங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார் என்பதே. வாசிக்க தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 15 முதல் 20 முடிவுள்ள வசனங்களை படிக்க கேட்கலாம். மார்க்கு நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 துவங்கி. அவர் அவர்களிடம், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுடையவனாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசமுடையவர்களிடம் இவ் அடையாளங்கள் விளங்கும். என் நாமத்தில் பேய்களை திருத்துவார்கள், புதிய பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அவர்கள் சேதமடையார்கள். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்க அவர்கள் குணமடைவார்கள் என்றார். அவர்களுடனே பேசின பின்பு ஆண்டவராகிய இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கடவுளின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்களோ புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். ஆண்டவர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவளிடம் விளங்கின அடையாளங்களினாலேயே வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்பதே.
நம்முடைய விசுவாசத்தை இணைந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கனிவிடத்தில் ஒப்புவித்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மருத்துவருந்து வித்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாக என்னுடைய வலதுபசை விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து எல்லோரையும் மருத்துவர் நியாயந்திருக்க வருவான். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபை, பரிசுத்த ஆண்டிய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுத்தவரும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து-இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏற்கனவே நாம் வாசிக்கிட்ட முதலாவது வேத பகுதி தூய பவுல் அப்போஸ்தலன் எபேசு திருச்சபைக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தினுடைய பின்பகுதி 2வது பகுதி இப்படி வாசிக்க கேட்கலாம். அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் என்பதை ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கடவுளை, மகிழ்ச்சியான இந்த அதிகாலை பொழுதிலே நீர் எங்களுக்குள் இருந்து செயலாற்றுகிற ஜீவனுள்ள தேவன் என்கிற சத்தியத்தை நாங்கள் உணர்ந்து உமக்காக ஆண்டவரே நற்செய்தியை உரைக்க எங்களை நம்முடைய வசனத்தினால் நிறைத்து ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையின் அடித்தளமாக இருப்பதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரில் இருக்கிற நம்பிக்கை. மனுக்குலம் பாவத்தில் விழுந்தபோது கடவுள் மானிட மீட்பை வாக்களிக்கிறார். அதற்காக காத்திருந்து காலம் நிறைவேறின பொழுது தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு தந்து அவருடைய திருப்பணிகள் மக்களை திருமறைக்கு திரும்ப அழைத்தது. அவருடைய வாழ்வின் மாதிரி அவர்களை பின்பற்றுகிறவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது. ஆனாலும் அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி பிதாவின் சித்தத்திற்கு தம்மை ஒப்புக்கொடுத்து நம்மை போல மானிடனான கடவுள் பாடுகளை ஏற்று மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்தார். தம்மை உயிருள்ளவராக அநேகருக்கு தம்மை காண்பித்து தாம் கற்று பகிர்ந்து கொடுத்த வசனம் அதற்குகந்த வாழ்க்கைக்கு நேராக கடவுள் அவர்களை ஆற்றல் படுத்துகிறார். 3½ ஆண்டு கால சீஷர்களோடு இயேசுவை பின்பற்றுகிற திரளான கூட்டங்களோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடன் இருந்தார். அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு இப்பொழுது கிறிஸ்து நம்மிலே நமக்குள்ளே நம்மேலே எப்படி செயல்படுகிறார் என்பதை தான் பவுல் அப்போஸ்தலன் எபேசு திருச்சபைக்கு சுட்டி காட்டுகிறார். அவர் நம் எல்லார் மேலும் இருக்கிறார். எல்லார் மேலும் இருக்கிற கடவுளாக கிறிஸ்து இன்றைக்கு உலகத்திலே தம்மை அடையாளப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார். மார்க்கு நற்செய்தி நூலிலே நான் வாசித்தோமே 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாய் கர்த்தர் அவருடைய பேசின பின்பு பரலோகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். உட்கார்ந்தது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், வலது பார்சத்தில் இருந்து வசனம் 20 சொல்லுகிறது, ஆண்டவர் அவர் கூடனே கிரியை நடப்பித்து அவர்கள் மேல் விளங்கின அடையாளங்களை வெளிப்படுத்தினார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர்
பிதாவின் வலது பார்சத்திலிருந்து நாம் எல்லாருக்கும் மேலாக இருக்கிறார். எல்லாருக்கும் மேலாக என்று சொல்லுகிற பொழுது 2 பொருள் கொள்ளுகிறது. ஒன்று டாப், எல்லாருடைய மேல் உயர்ந்த, வலது பார்சத்திலே பிதாவினிடத்தில் இருந்து நம்ம எல்லாரும் கண்காணிக்கிற பார்க்கிற அந்த ஒரு பார்வை, எல்லார் மேலும். இன்னொன்று எல்லார் மேலும் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய ஸ்பரிசம், எல்லார் மேலும். நம்ம சொல்லுவோமே, மழை வந்து எல்லாரும் நனைந்து போன, எல்லார் மேலும் தண்ணீர் விழுந்தது, எல்லார் மேல் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருடைய தனிப்பட்டவர்கள் மேல் அவருடைய ஸ்பரிசம். ஆகவே முதலாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எல்லார் மேலும் இருக்கிறார். எல்லார் மேலும் என்பது நம்மை கட்டுப்படுத்துகிற, நம்மை வழிநடத்துகிற, நம்முடைய தேவைகளை சந்திக்கிற, நம்மை காத்து பராமரிக்கிற ஒரு கிறிஸ்துவாக அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எல்லார் மேலும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட மக்களையும் அவரவர்களுடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அதான் இந்த வாரம் மேய்ப்பன் ஆடு என்று சொல்லப்படுகிற உருவகம். ஒவ்வொரு ஆடுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். குறிப்பாக ஆசிரியர்களாக இருக்கிறவர்களுக்கு தெரியும். அவர்களிடத்திலே படிக்கிற மாணவர்களுடைய பெயர், அவருடைய குணநலங்கள், அவருடைய குடும்பம், அவருடைய பின்னணி, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் சில காலங்களுக்குள்ளாகவே அந்த மாணவனை புரிந்து கொள்வார்கள். அதே போலதான் கடவுள் நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட விதத்தில் பெயர் சொல்லி அழைக்கிறவராக, நம்முடைய பலகீனங்களை அறிந்து கொள்கிறவராக இருக்கிறார். அதுதான் மார்க்கு நற்செய்தி நூலிலே 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை நம்பவில்லை என்று குறிப்பிட்ட உடனேயே சொல்கிறார். அவர்கள் நம்பவில்லை, உண்மைதான். ஆனால் எவர் நம்பவில்லையோ, எவர் ஆண்டவரை விட்டு அவரிடத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் 15ஆம் வசனத்தில், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசித்த பண்ணுங்கள், விசுவாச கூட்டங்களை பெறுங்கள், நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து, கடவுளுடைய வல்லமையை குறித்து பிரசங்கியுங்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நாம் ஒருபுறம் பலகீனமாக இருக்கிற தருணத்தில் கடவுள் நம்முடைய மேலும் அவருடைய ஆளுகை செலுத்துகிற பொழுது, அவருடைய ஆற்றல் விளங்க செய்கிற பொழுது நாம் வல்லவர்களாக இருக்கிறோம். அதான் மார்க்கு நட்சத்திரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்கள் சர்ப்பங்களை மிதித்து தேள்களை உண்டு, நீங்கள் விஷம் குடித்தாலும் அரிப்பதில்லை என்கிற உருவகங்கள் பயன்படுத்தப்படும். கடவுள் நம் எல்லார் மேலும் அதிகாரமுடையவராக இருக்கிறார். அவர்கள் கைகளை வைக்க குணமாக்கப்படுகிறார்கள். அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினார்கள். கடவுள் நம் எல்லார் மேலும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே முதலாவது பவுல் அப்போஸ்தலன் நமக்கு சுட்டி காட்டுகிற சத்தியம், கடவுள் உயிர்த்தெழுந்தவராக அவர் எங்கோ மறைந்து போனவர் அல்ல, நம்மேல் நம்மை கண்காணிக்கிறவராகவும் அவர் நம்மேல் தம்முடைய பரிசுத்தை தந்து நம்முடைய வாழ்வை செவைப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார் என்கிற சத்தியத்தை உணர்த்துகிறார். இரண்டாவதாக பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், அவர் எல்லார் மேலாகவும், இரண்டாவது அவர் சொல்லுகிறார் எல்லாருடனும் இருக்கிறார். உடன் இருக்கிறார். கடவுள் நம் உடன் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைக்கிற பொழுது, அவர்களை அனுப்புகிற பொழுது 28:20 நான் வாசிக்கிறோம், இதோ யுக முடிவு சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறார். அவர் உயிர்த்த கிறிஸ்துவாக நம்முடன் இருக்கிறார், நம்முடன் பயணிக்கிறவர்கள், நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நமக்கு இணையாக, நம்மில் ஒருவராக அவர் இருக்கிறார் என்கிற சத்தியத்தை உணர்த்துகிறார். ஆகவேதான் பயந்து நடுங்கிய அப்போஸ்தலர்கள், ஆதி சீடர்கள் கிறிஸ்துவை தங்களுக்கு துணையாய் கொண்டு அவர் உலகத்தையே மாற்றினார்கள். அவர்களை ஆதி விசுவாசிகளை குறித்து உலகம் கண்டு அவர்கள் உலகத்தை குழப்புகிறவர்கள், அவர்கள் சமூகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த அதிரடி மாற்றங்களை உருவாக்கக்கூடியவர்கள். ஆண்டவர் இயேசு உடன் இருக்கிற பொழுது நம் வாழ்க்கை மாறும். நம் வாழ்க்கை மாறுகிறது இல்லை, நாம் உடன் இருக்கிற நம்முடைய குடும்பம், சமூகம், திருச்சபை வாழ்க்கை மாற்றப்படும். காரணம், ஆண்டவர் உடன் இருக்கிறார்.
நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உருவங்கள் எல்லாம் அதைத்தான் உணர்த்துகிறது. நாம் இருக்கிற இடத்திலே நம்முடைய இயல்பை, பண்பை, குணங்களை வெளிப்படுத்தி நாம் எல்லோர் மேலும் மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு கடவுள் நம்மிலே, நம்மோடு, நமக்குள் இருக்கிறார். மூன்றாவதாக ஆசிரியர் சொல்லுகிற பொழுது அவர் எல்லார் மேலும், எல்லாரோடும், எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். பாருங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு இன்டிமேசி, உடன் இருந்து பயணிக்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிற பொழுது பவுல் சொல்கிறார், அவர் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். கிறிஸ்து கடவுள் எங்கே இருக்கிறார் என்று தேடி அலைகிற மக்களாக அல்ல, கிறிஸ்துவை நாம் நம் உள்ளங்களிலே கண்டுகொள்ள முடியும். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்பிக்கை கொண்டு வாழுகிற நம் உள்ளங்களிலே கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். ஆகவே அந்த அனுபவம் பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தைகளையெல்லாம் நாம் சொல்ல முடியாது. பவுல் சொல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் என்பது அல்ல, நானே ஒரு பொருட்டல்ல. காரணம், நான் யார் தெரியுமா? கிறிஸ்து வாசம் பண்ணுகிறவர். எனக்குள் கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். அருமையானவர்களே, அதை நாம் புரிந்து உணர்ந்து கொள்ளுகிற பொழுது, கிறிஸ்து எனக்குள் இருக்கிற பொழுது நான் இப்படியா செயல்படுவேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிற பொழுது நான் இப்படியா பேசுவேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற படிப்பினை. யோவான் நற்செய்தி நூலிலே 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்கிற பொழுது, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கடவுள் நமக்குள் இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது தமிழிலே அழகான ஒரு வார்த்தை உண்டு, இரண்டர கலத்தல். இரண்டு வெவ்வேறு அல்ல, இரண்டும் ஒன்றோடொன்று கலந்து போக. நாம் கிறிஸ்து நமக்குள் இருக்கிறோம், நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அந்த அனுபவத்தை தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு தருகிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாகவும் கிறிஸ்து நமக்குள்ளாகவும் இருக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறது. எந்த சவால்களையும் எதிர்கொள்ள ஆற்றல் செய்கிறது. எந்த கடுமையான அனுபவங்களையும் கடந்து செல்வதற்கு, எந்த நோயின் வலிகளையும் தாங்கிக் கொள்வதற்குரிய ஆற்றலை கடவுள் நமக்கு தருகிறார். அது இனம் புரியாத மகிழ்ச்சி. சங்கீதக்காரர் சொல்லுகிற பொழுது அது ஒரு பெரிய சந்தோஷம், வெற்றி கிடைக்கிற அல்லது மகிழ்ந்து கழி கூறுகிற ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை தான் கிறிஸ்து இன்றைக்கு நாம் ஒவ்வொருவர் மேலும் எதிர்பார்க்கிறார். இந்தியா உலகக்கோப்பையை வென்றது என்ற செய்தி வருகிற பொழுது இந்தியர்களாகிய நாம் மகிழ்கிறோம், இந்தியா ஜெயித்தது என்று. நாம் விளையாடவில்லை, நாம் அந்த இடத்துல இல்லை. ஆனால் அந்த மகிழ்ச்சி நம்மையும் ஆட்கொள்ளுகிறது. ஆனால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற மகிழ்ச்சி நம்மை ஆட்கொள்கிறதில்லை. காரணம், கிறிஸ்து நம்மிலே, நாம் கிறிஸ்துவிலே இரண்டர கலக்கவில்லை. ஆகவே அந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்து ஜீவனுள்ளவராக இருக்கிறார், அவர் என் மேல் இருக்கிறார், என் உடன் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற பொழுது நாம் இந்த உலகத்திலே ஒரு பெரிய மாற்று சக்தியாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம் அனைவருக்கு தந்து நம்மை காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம் நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்துவுக்குள் காத்து நடத்துவாராக. ஆமீன். 661வது பாடல்.
ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் எல்லோர் மேலும் எங்களோடு உடன் இருக்கவும் எங்களுக்குள் வாழவும் கிறிஸ்துவை எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்கிற சத்தியத்தை இந்த காலை வேளையிலே நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. எங்கள் உடன் பயணிக்கிற கிறிஸ்துவோடு நாங்கள் பயணிப்பதற்கு ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களிலும் எங்கள் மேலிருக்கிற கிறிஸ்துவின் பரிசத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், எங்களுக்குள் கிறிஸ்துவும் கிறிஸ்துவுக்குள் நாங்களும் இருக்கிறோம் என்கிற இனம் புரியாத மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு கடவுள் எங்களை ஆற்றல் படுத்தும். இந்த காலை பொழுதிலும் உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் நோக்கி பாரும். அவர் தம் குடும்பங்கள் வாழ்வுகள் அனைவரையும் ஆசீர்வதியும். தூர இடங்கள் வெளியூர்களில் இருந்து கொண்டு இந்த அதிகாலை தொழுகளை தங்களை இணைத்துக் கொள்ளுகிற உடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த இனிய பொழுதை ஆசீர்வதித்து தாரும். ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்கள் வாழ்வுகளையும் ஆண்டவர் நீர் நன்மையினால் நிறைத்தரணும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபை குடும்பங்களாக கடல் கடந்தூர் தேசங்களில் வெளியூர்களிலே இருக்கிறவர்கள் இருக்கிற இடங்களில் அவருடைய பணி வாழ்வுகள், அவருடைய குடும்பங்கள், உறவுகள், சொந்தங்கள் அனைவரையும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். போர்ச்சூழல்கள் மாறி அமைதி நிலவும், மக்கள் தங்களை பாதுகாப்பாக உணரக்கூடிய சூழல்களை ஆண்டவர் தாரும். தேசம் முழுவதும் சமாதானம் ஒற்றுமையும் பெருக நீர் கிருபை தாரும். தேர்தல் களங்கள் ஆண்டவரே வெற்றி பலன்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் அமைதியாய் சிறப்பாய் நடைபெற கர்த்தர் நீர் பணத்திலிருந்து உதவி ஒத்தாசை தந்து நல்ல மக்கள் பிரதிநிதிகள், தலைவர்கள் உருவாக்கப்பட்டு மக்கள் சுபிட்சமாய் வாழ்வதற்கு கிருபை தாரும். எங்கள் திருச்சபையின் திருப்பணிகளையும் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். குறிப்பாக ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் பலகீனங்களோடு நோயின் அனுபவங்களோடு காணப்படுகிற மக்கள் சந்தியும் விடுதலையும் சுகத்தை தாரும். வயோதிக பெற்றோர்களை முதிர் வயதும் தள்ளாத வயதிலும் கர்த்தர் அவர்களுக்கு துணையாக இருந்து கர்த்தர் அவர்களை காத்துக்கொள்ளும். அன்பு நிறைந்த நல்ல கடவுளை, எங்கள் குடும்பங்களிலே சமாதான சந்தோஷம் நன்மை பெருக கிருபை செய்யும். தந்திருக்கிற பிள்ளைகள் வாழ்வுகளை கர்த்தர் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். எங்கள் தொழில் உழைப்பு பணி வாழ்வுகள் அனைத்திலும் ஆண்டவர் கூட இருக்கும். பயணங்களை ஆசீர்வதியும். இது ஒரு வாரத்தின் நிறைவு நாளை காண கிருபை செய்திருக்கிறீர்கள். பசுத்த ஓய்வு நாளிலும் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதித்து மகிழ்ப்படுத்த உள்ளத்திலே மகிழ்ச்சி பங்க கிருபை செய்யும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றும் தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்கள் தங்கள் குடும்பங்களில் விசேஷித்த நாளாக கருதுகிற யாவரையும் ஆண்டவரை நோக்கி பாரும். கடவுள் தருகிற புதிய வருடம் புதிய அனுபவமாக மகிழ்ச்சி நிறைந்ததாய் கடவுள் தங்கள் மேலும் தங்களுடனும் தங்களுக்குள்ளும் இருந்து செயல்படுகிறார் என்பதை வருகிற ஆண்டுகளில் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளுகின்ற பாக்கியத்தை தாரும். வந்திருக்கிற அனைவரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நிறைவான ஆன்மீக சந்தோஷத்தை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாத பணிந்து மிகவும் தாழ்மையை கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்கள் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. நல்ல நீங்கள் ஆகாரத்தில் எங்களுக்கு தார். எங்கள் கண்ணாடிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவங்கள் எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு பிடிப்படாம தீங்கின்றது ராட்சி வல்லமை மகிமையும் என்னைக்கும் நிகழே, ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி கருடைய அன்பும் தூயாவியானுடைய அன்பினை கவிழத்திலும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இன்னும் என்று நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதும் பிரசுநாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவசிய சகல உங்களை மறவாதே, ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.